என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நானும் இந்த கட்சியை பற்றி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் விஜய் ஃபேன்ஸா, அவங்க போடுற FB போஸ்ட் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், எப்படி இருக்குன்னா, இப்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். என்னென்னா, லாஸ்ட் 2 நாளாக FBயில் ஒரு போஸ்ட் பார்க்குறேன். என்னென்னா பெர்மிஷன் டினைடு, 3 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, 1 hour தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் விஜய் பிரச்சாரம் ரத்துன்னு கடைசி 2 டேஸாக ஒரே போஸ்ட்டாக இருக்குது. சில ஜென்யூன் விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நீ பண்ணுறது எந்த வகையில் சரியில்லைன்னு எனக்கே தெரிலண்ணே அப்படின்றாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பர்மிஷன் 1 hour கொடுக்குறாங்களா, சரி ஓகே, 1 hour பெர்மிஷனில் உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணிட்டு போகலாங்களா. டிவிகே பசங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் டிஎம்கே ஆப்போசிட்டாக அரசியல் பண்ணுறீங்க, எப்படி சொல்கிறது, டிஎம்கே உங்களை பயங்கரமாக எதிர்க்குதுன்னு வச்சுக்குவோம், சரியா. ஆனால் அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. உங்களை வாங்கப்பா ஓட்டை நல்லா வாங்குங்கப்பான்னு சொல்லலாம் மாட்டாங்க. கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க. அவங்க நிஜமாகவே அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு 1 hour தான் பர்மிஷன் கொடுத்தா அந்த 1 hourல என்ன பண்ணுறதுன்றது பார்க்கணும்ல. 3 மணி நேரம் பர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு 1 hour தான் கொடுத்தாங்க அப்படின்னா, உங்கள் அண்ணன் பேச போகிறதே 15 நிமிஷம் தான். அதுலேயும் ஒரே ஜெராக்ஸ் காப்பியே எல்லா இடத்துக்கும் தான் எடுத்துன்னு போகிறாரு. ஸோ இப்போது 1 hour பர்மிஷன் கொடுத்தா என்ன, 3 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா என்னன்றது எனக்கு புரியல. வெளியாகும் கூட்டம் ரத்து, நாளைக்கு எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டுருந்தாரா, அதுவும் ரத்தம். இப்போது எனக்கு புரியல. இன்னும் 15 நாள் தான் எலெக்ஷன் இருக்குது. மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூரில் வேட்புமனு ஒன்று தாக்கல் பண்ணார். அங்கே பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கேப்போ இல்லை 1 நாள் கேப்பான்னு தெரில, லீவ் விட்டார் பிரச்சாரத்துக்கு லீவ் விடுற தலைவர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் லீவ் விட்டு அடுத்தது திருச்சி போனார். திருச்சி போயிட்டு அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார் போல். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் கேப்பா 2 நாள் கேப்பான்னு தெரில, மறுபடியும் பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டு இருந்தானுங்க. ஹிஸ்டாரிக்கல் ரேலி, கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்லாம். இவனுக்கு எந்த கின்னஸ் ரெக்கார்டை பார்த்தானுங்கன்னு தெரில. செகண்ட் ஹையஸ்ட்டு லாங்கஸ்ட் ரேலி அப்படின்லாம் சில பேர் ஸ்டேட்டஸுக்கு ஃபயர் விட்டுருந்தானுங்க. ஃபஸ்ட்டு யாரோ ஆப்ரஹாம் லிங்கன் பண்ணியிருந்தாராம். அடுத்தது செகண்ட் விஜய் தான் பண்ணாராம். இன்னும் இந்த ரெக்கார்ட்ஸு, வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸு இதுலேயே தான் இருக்கிறாங்களே தவிர, மக்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் சொல்லணும் அப்படின்றதுல சுத்தமாக அவங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. இன்னும் 15 நாள் கூட முழுசாக இல்லை. ஆனால் இவர் போயிருக்கிற தொகுதி மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான். 1 பெரம்பூர், 2வது திருச்சி, 3வது பாண்டிச்சேரி. இதில் இவர் எந்த வகையில் 234 தொகுதியை கவர் பண்ண போகிறாருன்றது எனக்கு சுத்தமாக தெரில. ஃபஸ்ட்டு இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்டை ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட்னா 38 டிஸ்ட்ரிக்டையே ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவாருன்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 234 தொகுதியை கவர் பண்ணுறது இருக்கட்டும். இது இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இவர் பெரம்பூர் தொகுதி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார், கொளத்தூர் பக்கம் வந்தார். ஆனால் இவர் கேண்டிடேட்டை யாரும் பக்கத்தில் நிற்க வச்சு அவங்கள இன்ட்ரோ பண்ணி கொடுத்து, புதுச்சேரி ஆகட்டும், புதுச்சேரியில் மொத்தம் 30 பேர் நிற்கிறாங்க. 28 பேர் டிவிகேல, மீதி 2 பேர் ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியில் நிற்கிறாங்க. அந்த தொகுதி வேட்பாளர்களையும் இவர், ஏன்னா இதுக்கப்புறம் அவர் புதுச்சேரி போகிறதா எனக்கு தெரில. ஏன்னா போக மாட்டார் கன்ஃபார்மாக. ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற தமிழ்நாட்டை முடிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ ஆப்வியஸாக புதுச்சேரி இவர் மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த 28 தொகுதி வேட்பாளர்களை இவர் எப்போ என்ன சொல்கிறது பக்கத்தில் நிற்க வச்சு ரெகுலராக எல்லோரும் பண்ணுவாங்க இல்லையா, அதை கூட இவர் பண்ணுறதுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இது என்ன நினைக்கிறாருன்னா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஓட்டு கேட்க போனால் நாலு பின்ன அந்த நாய் கட்சி மாறி வேறு எங்கேயாவது போச்சுன்னா அதுக்கும் நம்ம தான் எடுத்துக்கணும். அதனால் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அது தேவையில்லை. சும்மா நம்ம முகத்துக்கு எத்தனை ஓட்டு விழட்டும். அதான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேனே, இவர் ஜஸ்ட்டு ஓட்டு பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரே தவிர, இவர் ஆட்சியை பிடிக்கணும், இவர் சிஎம் ஆகணும் அப்படின்லாம் சீரியஸாக வரல. ஏதோ பின்னாடி பயங்கரமான பேக்கப் பிளானோட வந்திருக்காரு. மறுபடியும் 2026 ஜூன் மாதம் ஏதாவது ஒரு படத்துக்கு பூஜை தான் போட போகிறாரு. அது அட்லியா இல்லை லோகேஷ் கனகராஜான்றது தான் தெரில. ஏன்னா உண்மையாக ஆட்சி பிடிக்கணும், சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவன் இவ்வளோ மட்டமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா கட்சி ஆரம்பித்தேன், நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ரஜினி ஏன் நான் இப்போ
பயங்கர இதுவாக பார்க்குறேன்னா, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இவனுங்கெல்லாம் இப்போது ஏப்ரல் 1க்கு போட்டிருந்தானுங்க. பயங்கரமான ப்ராங்க் வந்து ரஜினி பண்ண ப்ராங்க்காம். டேய் என்னடா ரஜினி பண்ணாரு ப்ராங்க்கு? அவர் வந்து வரேன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. அதுக்கப்புறம் வரலன்னு அவரே தானே சொன்னாரு. இதில என்ன ப்ராங்க்ன்றது எனக்கு தெரியல. உங்க அண்ணன் மாரி வந்துட்டு எலக்ஷன்ற பேர்ல எல்லாரையும் ப்ராங்க் பண்ணின்னு இருக்கானே, அது மாரியாடா பண்ணாரு அவரு? அது எவ்வளோ பெரிய ஒரு இப்போ ஒரு வேட்பாளர் 234 தொகுதியில வேட்பாளர் போட்டிருக்கீங்க. அவன் எவ்வளோ நம்பிக்கையோட இருப்பான். விஜய் அண்ணா நமக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. நமக்காக வந்து பேசுவாரு. நம்ம அவர் பக்கத்துல நிப்போம். அட்லீஸ்ட் அவரு இப்போ நம்ம கூட வச்சு நின்னா நமக்கு ஓட்டு விழும் அப்படின்னு. எதுவுமே பண்ணாம 234 தொகுதியிலும் எவன் தான் மூஞ்ச வச்சு சரி இத பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில டிவிகே நண்பர்கள் இருப்பாங்கல்ல, உன் தொகுதியோட வேட்பாளர் இதுவரையும் நீ பார்த்திருக்கியா? எனக்கு புரியல. எந்த நம்பிக்கையில இந்த இந்த ஆளு வந்து எனக்கு எனக்கு அவ்ளோ கோவம் வருது. எவ்ளோ பேரோட உழைப்பு, எவ்ளோ பேரோட காசு, ஒரு ஒரு வேட்பாளர் எவ்ளோ கனவோட இருந்திருப்பான். சரி நீ ஓகே நீ திருட்டுத்தனமா ஒரு 100 பேர வந்து கட்சியில சேர்த்து அவங்கள வேட்பாளரா போட்டிருக்க. அவனுங்கலாம் திருட்டு வழியில காசு சம்பாரிச்சிருப்பானுங்க. அவனுங்க எப்படியோ போறானுங்க. ஆனா உனக்காகவே 30 வருஷமா போஸ்டர் ஒட்டியிருப்பான்ல. அவன் வேட்பாளர் ஆயிருப்பான்ல. இப்போ அவனோட நிலைமை என்ன ஆகும்? சீரியஸா சொல்றேன் 234 தொகுதியில இந்த மனுஷன் கவரே பண்ண மாட்டாரு. அவனா பெட்டு கட்டி சொல்றேன். 30 தொகுதி கவர் பண்ண பெரிய விஷயம். இன்னும் வந்து 15 நாள்ல. அவன் அங்கங்க சீமான் அண்ணன் அ அதான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். 15 நாள் முன்னாடி பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப தான் ஒரு 100 தொகுதி என்னமோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாம காலையில ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் ஒரு பாயிண்ட்லயும் ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஒரு பாயிண்ட்ல ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு, ஈவினிங் வந்து ஒரு ஜங்ஷன்ல தெருமுனை கூட்டம் மாரி ஒண்ணு போட்டு, அதுல ஒரு 1லேருந்து 1 1/2 மணி நேரம் பேசுறாரு. அந்த பேச்சுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துல பேசினத இன்னொரு கூட்டத்துல ரிப்பீட் பண்ணாம, ஒரு கூட்டத்திலயும் பின்னாடி வீடியோ எல்இடி ஸ்க்ரீன் போட்டு, வீடியோ போட்டு, நான் வந்தா என்ன பண்ணுவேன்? விவசாயத்த எப்படி பண்ணுவேன்? ஈபிய வந்து கரண்ட்ட வந்து எப்படி உற்பத்தி பண்ணுவேன்? கேஸ் தற்சார்பு பொருளாதாரத்த நான் எப்படி பெருக்குவேன்? எப்படி எல்லாருக்கும் வேலை குடுப்பேன்? அப்படின்றது ஒரு மீட்டிங்லயும் ஒரு எல்இடி ஸ்க்ரீனா போட்டு மக்களுக்கு விளக்கி விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கு? அ ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் வந்து ஒரு சினிமால வந்து நான் ஒரு நம்பர் 1 ஸ்டாரா இருந்து என்னால எனக்கு ஓட்டு போடுங்க. எந்த மீட்டிங் போனாலும் புலம்பின்னு இருக்கிறது. இந்த எழவு வீட்ல கேள்விங்கலாம் புலம்பும்ல. அது மாரி புலம்பின்னு நான் விட்டு வந்திருக்கேன். எதையா விட்டு வந்த? உன்ன யாரையா விட்டு வர சொன்னா? அப்படின்ற மாரி தான் இருக்கு எனக்கு. ரொம்ப இரிட்டேஷனா பேசினதையே பேசின்னு என்னதான் அப்படி விட்டு வந்தாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு காமெடியான விஷயம். அம் இப்போ அந்த டிவிகேல ஒரு வேட்பாளர் இருக்காரு இல்லையா? அதான் அம்பேத்கரா தன்னை நினைச்சுக்கிறார்ல ஒருத்தரு. அம்பேத்கராவே வாழுறாரு. அவர் பேரு சத்யநாராயணனா, சத்யசீலனான்லாம் எனக்கு தெரியல. அவரு திருத்தணி தொகுதியில போட்டியிடுறாரு போல. அவரு ஏதோ பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு போல. அவரு பின்னாடி எத்தன பேர் பார்த்தீங்கன்னா 2டே பேரு. சில டைம்ல அவர் ஒருத்தர் மட்டும் தான் போயின்னு இருக்கிறாரு. ஒருத்தர் மட்டுமே போயிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அவருக்கு கட்சி நிர்வாகிகளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்களாம். இது இது எப்படின்னா, அந்த இந்த ஏடிஎம் படத்துல ஒரு வரும்ல எம்எஸ் பாஸ்கர் காமெடி. ஒரே ஒரு குருக்கள் ஒருவர் வழி விடுங்கோ அப்படின்ற மாரி. அதே மாரி தான் அவரு பிரச்சாரம் போயின்னு இருக்காரு. தனியா போயின்னு இருக்காரு. இவரு இப்படின்னா அ டிவிகே நண்பர்கள்கிட்ட நான் இன்னொன்னு கேட்கிறேன். உங்களோட வேட்பாளர்கள எங்கேயாச்சும் நீங்க பிரச்சாரம் பண்ணி இதுவரையும் பார்த்துருக்கீங்களா? புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா வீடியோவ தவிர, உங்க வேட்பாளர்கள் என்ன பிரச்சாரம் பண்றாங்க? அப்படியே பிரச்சாரம் பண்ணாலும் அந்த வீடியோலாம் எங்க இருக்கு? மக்கள்கிட்ட நீங்க எப்படி போய் சேர்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து அட்லீஸ்ட் நீங்க துண்டு பிரசுரங்களாவது விநியோகிக்கிறீங்களான்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. அதுவும் இல்லாம ஒரு பயங்கரமான காமெடி ஒண்ணு பண்ணியிருக்காரு வேட்புமனு தாக்கல்ல. எனக்கு என்னமோ விஜய் வந்து 2 தொகுதியிலயும் வந்து நிக்க மாட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு நிக்கவே மாட்டாருன்னு அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா அவரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காருன்றது இப்ப தான் தெரியுது. ஏன்னா பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல போட்டிருந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 52. ஒரு 3 நாள் கழிச்சு திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல போட்டிருக்கிற ஏஜ் பார்த்தீங்கன்னா 51. 3 நாள்ல எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு வயசு கம்மியாச்சுன்றது தெரியல. அதுக்கு அடுத்தது பெரம்பூர்ல காட்டாத கேஸ திருச்சியில காட்டியிருக்காரு. பெரம்பூர்ல காட்டாத பிரச்சார வாகன வேனோட காஸ்ட்ட திருச்சியில காட்டியிருக்காரு. இந்த மாரி ஏகப்பட்ட குளறுபடிகள் பெரம்பூர் வேட்புமனுலயும் இருக்கு. திருச்சி வேட்புமனுலயும் இருக்கு. எனக்கு என்னமோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு, பார்த்தீங்களா இது வந்து திமுகவோட சதி. இது வந்து பாசிச பாஜகவோட சதி. என்ன வேணும்னே தேர்தல்ல போட்டியிட பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு உருட்டு உருட்டுவார் இல்லையா? அதே மாரி உருட்ட போறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ
ஸோ பசங்களா கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. எனக்கு என்னமோ அவரோட 2 தொகுதியிலும் அவரோட வேட்புமனு நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ஆளு சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அந்த லட்சணம். அதுக்கப்புறம் கேண்டிடேட் செலெக்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன், சொல்லவே வேணாம். ஏன்னா 106 தொகுதியில் 106 பேர் வந்து வேறு கட்சியிலேருந்து 2 நாள் முன்னாடி சேர்ந்தவன், 3 நாள் முன்னாடி சேர்ந்தவன்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ வந்து சில பேர் வாய்ப்பு கிடைக்காதவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரூரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போய் ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிக்கிறான் டிவிகேக்காரன். இதெல்லாம் என்ன மாதிரின்றது, என்ன மாதிரி ஒரு கட்சி, என்ன மாதிரி ஒரு மக்கள் கிட்ட போய் இவனுங்க நல்லது பண்ண போகிறானுங்கன்றது ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா வந்து பேசின பேச்செல்லாம் பார்க்கணுமே. திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு எஸ்ஓபி போட்டதுனால தான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எலெக்ஷன் கமிஷன் இது மட்டும் வரட்டும், நாங்கள் அறுத்து தள்ளிடுவோம். அப்படியே பயங்கரமாக எங்கள் தலைவர் ரோடாக போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னா இன்னும் ஒரு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 24 ஹவர்ஸ் முன்னாடி இப்போல்லாம் பெர்மிஷன் வாங்கலாம். இப்போல்லாம் வந்து பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. நான் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரம் போகணுன்னா இபி டிபார்ட்மெண்ட்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். 2வது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கணும். 3வது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கணும். இந்த 3 டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து வாங்கின பெர்மிஷன் காப்பியை வந்து போல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவர் அதுக்கப்புறம் பெர்மிஷன் தருவார். ஸோ இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போதே மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ அதிகமாக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க நம்ம தலைவர்கள். ஆனால் இப்போது வந்து அந்தளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் 24 ஹவர்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணால் போதும். அதுவும் ஸ்டார் ஸ்பீக்கராக இருந்தால் 48 ஹவர்ஸ் முன்னாடி பெர்மிஷன் வாங்கினா போதும். ஸோ இந்த லட்சத்துலேயே இவனுங்க வந்து பெர்மிஷன் வாங்குறதுல எந்த இது கேட்டால் 1 ஹவர் தான் 1 ஹவர் தான் தராங்கன்னா 1 ஹவர் பேசு, ஏன் அதை ரத்து பண்ணுற? 1 ஹவரில் நீ ஒன்றும் பேசவே முடியாதா? சில பசங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுங்களாம் வந்து மாற்றத்தை வேணும் அப்படின்னு உண்மையாகவே நினைக்கிறவனுங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்காக இவருக்கு பின்னாடி போகிறது தான் எனக்கு வந்து உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. சில ஜென்யூன் விஜய் ஃபேன்ஸ்லாம் எனக்கே தெரியும். சில பேர் அவன் பேர்லாம் மென்ஷன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க மென்ஷன் பண்ணால் வந்து அவங்க விஜய் ஃபேன்ஸ்குள்ளேயே சில பேர் சண்டை போடுவானுங்க. என்னடா நீ வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து அந்த பையனுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர்லாம் ரொம்ப பிடிக்கும். நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் வந்து அவன் பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன். அதனால அவனுக்கு விஜய் தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு அவனே இருக்கான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இதுதான் பேசணும்னு நினச்சேன். பார்த்துங்க, ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் ஓட்டு போடணுன்னா தயவு செஞ்சு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் உண்மையான மாற்றாக இருக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷனில் தோத்தா நாம் தமிழர் இருக்கும். ஏன்னா நாங்கள் 5 எலெக்ஷனாக தோற்றுருக்கோம். இன்னும் கூட உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் டிவிக்கே தோத்தா அடுத்த எலெக்ஷன் அவங்க இருப்பாங்களான்றது எவ்வளோ பெரிய கேள்விக்குறின்றது நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரிய போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கே சில ஜென்யூன் ஃபேன்ஸுக்கு உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ.